நீண்ட ஆயிலும் நிறைசெல்வம் பெற்று வாழ என் அன்னையின் திருவடியை வணங்கி பேரருள் புரியும் என் அன்னையின் மாதமாகிய கருணை கடலாகிய இருக்கின்ற கற்க கடக மாதம். இந்த மாதம் கற்க கடக மாதம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத மாதம். ஆடி மாதம் என்பது அற்புதமாத மாதம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் கருவாக விளங்கக்கூடிய ஜோதிடத்துறையில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கரு. அதனால தான் அது கருணையில் கற்க கடக மாதமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும், ஆடி மாதத்தினுடைய வணங்குவதனுடைய சிறப்பும், அம்பிகையினுடைய அருளும் அதை பற்றி பிறகு உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்ய வருகின்றேன். இப்போது மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் பிழைத்தமிழ் நிர்வாகத்திற்கும் ஏனைய எல்லோருடைய சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி என் பிராட்டியை வணங்கி இந்த ஆடி மாதத்துடைய பலனை பற்றி இப்போது நம்மோதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபம். காலபுருஷனுக்கு வாழ்க்கையில் எது முக்கியம்? அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருளில்லாருக்கு இவ்வுலகம்னா இப்போ நடக்கிற உலகம் இல்லை. அவங்க 2ஆம் நூற்றாண்டோ 3ஆம் நூற்றாண்டிலே சொல்லியிருப்பாங்க. அப்போவே சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் வரும்னு சொல்லி. அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு, அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காலபுருஷனுக்கு ஜோதிடத்துறையிலேயே அந்த 2ஆம் இடத்தை எப்படி வச்சுருக்காங்க? மகாலட்சுமிக்கு உரிய இடமாக வச்சுருக்காங்க. மகாலட்சுமிக்கு உரிய இடமாக வச்சுருக்காங்க. அப்போ மகாலட்சுமிக்கு உரிய இடமாக இருக்கும்போது ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம், அப்போ சித்திரை வைகாசி, இப்போ நம்ம தமிழ் ஜோதிடத்துறையில் எடுத்துக்கிட்டால் சித்திரை முடிச்சிட்டோம், வைகாசிக்கு வந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், அதுலேயும் பாருங்களேன், நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி தான் காசு, அதாவது காசை வையின்னு அர்த்தம். எப்படி அர்த்தம்? காசை வையின்னு அர்த்தம். வணக்கத்துக்குரிய எங்கள் தமிழ் பண்டிட்டு ஐயா அவர்களுக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், 12 ராசிக்கும் 12 பழமொழியை சொல்லுவார். 12 ராசிக்கும் 12 பழமொழியை சொல்லி அதுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த முறையில் இப்போ செவ்வாய், அதாவது ஏற்கனவே நீங்கள் உங்கள் ராசிக்கு குரு 2லேருந்து 3 போயிட்டார், பரவாயில்ல, முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் குரு. ஆனால் உங்கள் ரிஷபத்தில் யார் இருக்கார்? செவ்வாய் இருக்கார். அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் மிகவும் உன்னதமான பழக்க வழக்கத்துக்கு, அன்புக்கு கட்டுப்பட்டவர், பாசத்துக்கு கட்டுப்பட்டவர், செய்கின்ற தொழிலை எப்படியும் தீர்க்கமாக முடிக்கணும்னு கட்டுப்படக்கூடியவர் ரிஷபராசினிங்க. எப்போதும் பாருங்கள், ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்? அங்கே தான் பொருளாதாரமே, அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் வாழ்க்கை உயர்த்துவதற்கான இடம் அது. அதனால தான் காலப்புறத்துக்கு 2ஆம் இடம் நம்ம வச்சுருக்கிறோம். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும், ஆனந்தமான மாதமாக இருக்கும். ஆடி மாதம் நிச்சயமாக செல்வங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குது, எல்லா பொருளாதாரத்துலேயும் கவனமாக இருக்கணும், எல்லா பிரச்சனையிலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த பரம்பரையாக நம்ம அதை சொல்லிகிட்டே இருப்போம், காலங்காலம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த காலத்துக்கு, இந்த 2026 இந்த 17/7 பிறக்கக்கூடிய ஆடி மாதத்துக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? இதுவரையும் நம்மளுடைய ப்ரெசன்ட் டயத்தில் அப்டேட்டில் வர்ண பகவான் கொஞ்சம் வாட்டி எடுக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுவோம், சித்திரை மாதம் மே மாதத்தில் தான் நமக்கு கத்திரி வெயில் வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்கள், கத்திரி வெயில் மாதிரி. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் இயற்கை. ஏற்கனவே ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய உற்சவங்கள், ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய தீப ஆராதனைகள், இது எல்லாமே இயற்கையை நோக்கி போவதை நான் பின்னாடி பதிவு செய்கின்றேன். இருந்தாலும் உங்களுக்கு அது தெளிவுபடுத்தணும். இந்த ஆடி மாதங்கிறது கடவுளை மட்டும் கும்பிட்றதுக்கு அல்ல, இயற்கையவே நம்ம கும்பிட்றதுக்காக உரிய அறிகுறியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்.
ஒரு உருவை கொடுக்கறது கரு. அப்போ 2ஆம் இடம் தொழில். கண்டிப்பாக நீங்கள் இதுவரையும் ஏற்கனவே இன்னும் 1 வருஷம், இந்த 1 வருஷத்துக்கு நல்லா டெவலப் ஆகிக்கணும். அப்புறம் ஐயா சொல்லலைன்னு சொல்லாதீங்க. டெக்ஸ்டைல்ஸா, ஸ்வீட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலுமா, மீடியாக்கள், எல்லா மீடியாக்களும் சரி, எந்த மீடியா, நடனம், நாட்டியம், இசை, பள்ளி, எந்த வேணாலும் எடுத்துக்கங்க, விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு, எது வேணாலும் எடுத்துக்கங்க. பேக்கரி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, வெளிநாடு, உள்நாடு, இடமாற்றம். என்ன அங்கே தானே உச்சம், அங்கே தானே சந்திரன் உச்சமாகிறார், அங்கே சந்திரன் உச்சமாகிறார், ராகு கேது நீச்சமாகிறாங்க. மேஷத்தில் சூரியன், சனி நீச்சம். ரிஷபத்தில் பாருங்கள், அது ரிஷபத்துக்கு அதை கொடுத்துருப்பாருங்க. ரிஷபத்தில் பார்த்தீங்களா, அந்த ஷேட் பிளானட்டையே நீச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. உச்சத்துக்கு சந்திரனை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம், அதிக வளமான இடம் 2ஆம் இடம், எல்லாத்தையும் இயற்கையிலேயே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தாங்க. அங்கே யார் இருக்கிறார்? செவ்வாய் இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசிநாதனை பற்றி நீங்கள் கவலைப்பட. ஒரு ராசிநாதன் பக்கத்தில் இருக்கார், உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கார், ஆவணியில் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது மேசராசிலேருந்து சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாக மீடியாக்கள்னாலும் சரி, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாடுக்குரிய தொழில், இன்னும் கேன்டீன் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு, அழகு சம்மந்தப்பட்டது அனைத்தும் உங்களுக்கு தான். தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டீங்க, கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பீங்க. அப்படி இருந்த பிஸ்னஸும் எப்போதுமே சுயநலம் இருக்கும். அந்த சுயநலம் தான் வாழ முடியும். என்ன சுவாமி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்கள் தசாபுத்தி, ரிஷப ராசிக்கு உங்கள் தசாபத்தி, ஏன்னா 2லேருந்து குரு 3க்கு வந்துட்டார், 4 கேது இருக்கார். கொஞ்சம் படிப்பு சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கலாம். உங்கள் ராசி ஏற்கனவே சனீஸ்வரன் 11ல் இருக்கார், இப்போ வக்கரமாக ஆகப்போகிறார். அப்போ வக்கரமாகும்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்? உங்களுக்கு நட்பு கிரகம், அவர் யோகாதிபதி, ரிஷபத்துக்கு யோகாதிபதி. அப்போ உங்களுக்கு வக்கரமாகும்போது அப்படியே மாறிக்கிறோம். இதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருந்து வந்தால் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல. கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, கண்டிப்பாக இந்த தேவி வழிபாடு, தேவியினுடைய பாராயணங்கள், அவருடைய மந்திரங்கள், அது எல்லாமே நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்லதை கொடுங்க. ஏன்னா முக்கியமான இடம், பெண்கள் சம்பந்தப்பட்ட இடம். கண்டிப்பாக இந்த பாசிப்பாலம்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி கடையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து நல்லா செஞ்சோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். கெட்டு போகாத பொருள், அதெல்லாம் ரிஷபராசிக்கு அழகாக இருக்கும். அழகுக்கு கண்ணாடி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் செலுத்தி கொண்டு போயிடும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக முக்கியம். ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. கொஞ்சம் வைணவ சம்பந்தப்பட்டது நீங்கள் கும்பிட்டா நிச்சயமாக வாழ்வில் வெற்றியே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.